அமைச்சர் சிசுபாலன், அமைச்சர் சிசுபாலன். அப்படியே உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம். தலைவா, நீ கண்ணசைத்தால் இந்த நாடே கிளம்பும், நீ கையசைத்தால் இந்த உலகமே அசையும், நீ எழுந்தால் சிங்கம், நடந்தால் யானை. ஆணையிடு தலைவா, உன் உண்ணாவிரதம் வெற்றிகரமாக முடிய எங்கள் உயிரையும் தர தயாராக இருக்கிறோம். வாழ்க உன் நாமம், வளர்க உன் தொண்டு. யாரு கட்டிய மாலை கொண்டாத? கொண்டாயா? சொந்த காசு 500 ரூபா போட்டு மாலை வாங்கிட்டு வந்துருக்க, கவனிச்சுங்க. தலைவா, தங்க தலைவா, நீதான் எதிரி, நீதான் எதிர்காலம். தலைவா, மக்கள் உங்க பேச்சு கேட்க ரொம்ப ஆவலா இருக்காங்க. நான் உங்களை எல்லாம் ஒரே ஒரு முறை பார்த்துக் கொள்கிறேன். ஏன் பார்க்கிறேன், எதற்காக பார்க்கிறேன்? நான் தொடங்கி இருப்பது யுத்தம், தர்ம யுத்தம். இருப்பது ஒரு உயிர், அது போவதும் ஒரே ஒரு முறை. பிறக்கும் போதே மனிதனுடைய இறப்பும் நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. பிறகு ஏன் இந்த மனித வாழ்க்கை? இடைப்பட்ட காலத்தில் மந்திரியாவது மட்டும்தானா முக்கியம்? இல்லை, இந்த நாட்டிற்கு ஏதாவது செய்தாக வேண்டும். நாட்டுக்கு செய்யற மூஞ்சிய பாரு. கங்கையின் தங்கையும் சென்னையின் காவிரியுமான கூவத்தை மணக்க வைத்து விட்டு தான் மறுவேலை. மத்திய அரசு இதற்கு செவிசாய்க்காவிட்டால் நான் சாகும் வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடரும். அமைதியாக, அறவழியில், போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் இந்த உண்ணாவிரதத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். குட் மார்னிங் சார். என்ன சார் அது, நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம பர்மிஷன் இல்லாம வந்து உண்ணாவிரத்துல உட்காந்துட்டீங்க. போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. மேலிட்டுல ரொம்ப கொடையறாங்க சார். தயவு செஞ்சு உண்ணாவிரத்தை கைவிட்டுருங்க ப்ளீஸ். உண்ணாவிரத்தை நிறுத்த முடியாது. முடிஞ்ச உங்க கடமை செய்யுங்க. ஓகே சார். நீங்க பயங்கரமான ஆளுங்க. ஒரே கல்ல 2 மாங்கா அடிச்சிட்டீங்களே. உங்க பதவியும் பறிக்க முடியாது, அந்த பகசீதும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் நான் மந்திரியா இருக்கேன், நீ எம்எல்ஏவாக இருக்க. கொலகாரம்பேட்டை 24வது வட்ட மகளிர் அணி சார்பாக, மூன்று தூக்கம் முதியோர் அணி சார்பாக. உன் பேர் என்னம்மா? பத்மினி. இந்த உண்ணாவிரத்தை முறியடிக்க முயற்சி நடக்கிறது. நான் விடமாட்டேன். ஆளும் கட்சியினுடைய மதிப்பை குறைக்க யாரோ செய்யும் சதி வேலை இது. நீங்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம். வயிற்று கிள்ளுதியா? அப்படிங்களா? அப்ப அதுக்குன்னு போகாதீங்க, இதுக்குன்னு போங்க. அமைச்சர் சிசுபாலன் இயற்கையின் அழைப்பை ஏற்று அமைச்சர் கடமையாற்ற செல்கின்றார். அமைச்சர் சிசுபாலன், 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 அண்ணன் சிசுபாலன், அண்ணன் சிசுபாலன், வெற்றி வீரன் சிசுபாலன், அண்ணன் சிசுபாலன். அப்பா, எப்படித்தான் உண்ணாவிரதம் இருக்காங்களோன்னு தெரியல. ஆப்பிள் போறேன் 2க்கு போறேன்னு உள்ள வந்தா 5 ஸ்டார் ஹோட்டலே வச்சிருக்கியா? இதான் உண்ணாவிரதமா? அதாவது மக்கள் சாகும் வர நீங்க இப்படி உண்ணாவிரதம் இருப்பீங்க. உண்ணாவிரதத்துக்குன்னு இப்படி வேன் எடுத்துட்டு வர்றது எதுக்கு தானா? ஆப்பிள், திராட்சை, கோழிக்கால், ஒக்கா மக்கா. ஏ அப்பா, அமைச்சர் யாரோ கடத்திட்டு போறாங்க. அமைச்சரை கடத்திட்டாங்க.
மைக் செட்டு காசாடியா நீ மாந்திரியா போயிட்டா எனக்கு கொண்டு வந்து போய் கேளுங்கடா. சாமியானாவுக்கு ஜனங்க எவடா கொடுப்பா உங்க அப்பா கொடுப்பா மோதி பாத்துடா. ஐயோ பந்தல் போட்டது யார்ட்ட காசு வாங்குறது தெரியல அட பாவி நான் பேனர் எழுதுறேன் எனக்கு காசு வாங்கலாம் அவளை புள்ள
எத்தனை பேருக்கு இல்லாத இடத்த பட்டா போட்டு கொடுத்துருப்ப. இப்ப நான் உனக்கு பட்டா தரேன், நீயே செலக்ட் பண்ணிக்க. இந்த உனக்கு நீயே வெட்டிக்க. வெட்டு வெட்டு. வேமா ஆரம்பி. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரையா. தன்னோட சாவ தெரிஞ்ச முத ஆளு உலகத்திலேயே நீதாயா. இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதா என்ன? நோண்டு நோண்டு. என்கிட்ட விளையாடுற நான் யார் தெரியுமா? இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணுதான். நோண்டு சீக்கிரம். சின்ன பின்னமா செதறாம போகணும்னா நான் சொல்றபடி செய். மாட்டியா? இதெல்லாம் கான்ட்ராக்ட் விட முடியாதியா? நோண்டு. தோன்று 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 தோன்று. நோட்டம் பார்க்காத. ஆண்டி எங்கே, அரசனு இங்கே, அறிஞன் இங்கே, அசடனு இங்கே. காசு கொடு, அசம்பிளிக்கு போடு. காசு கொடு, காசு கொடு. நீ அசம்பிளில வந்த மாதிரி தான் இருக்க. காசு கொடு, அசம்பிளிக்கு போகணும். காசு கொடு. உனக்கு ஒத்தாசைக்கு வேண்டாயா? போ, அந்த மண்ணெல்லாம் வெட்டி போட்டு காசு தரேன். வெட்டில காசு கொடுப்பியா? கண்டிப்பா. தோன்ற காசு பிடிப்பா? ராமானுஜம், டேய் ராமானுஜம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்டா. குடித ஒண்ணா காசு கொடுக்கறாரு. உனக்கு ஹெல்ப் பண்ற. நீ தள்ளு. வெட்டல காசு, நோண்ணா காசு, குடித ஒண்ணா காசு. டேய் ராமானுஜம், நீயும் சேர்ந்தாட குழி தோன்ற. என்ன கடத்திட்டு வந்ததும் இல்லாம என் கையாலேயே குழியும் தோண்ட வச்சு என்ன புதைக்கணும்னு நினைக்கிறியா? Bastard. After all, நீ ஒரு ரவுடி. Who is rowdy, you bastard? It's only you who forced the innocent family members into brothling. It's only you who ruined thousands of lives by setting fire to their heads and leaving them in desert. It's only you who was a noted, identified rowdy of them at the time, who is having more than 150 cases in Rayapuram. I'm M.Com, degree holder. தெருப்பொறுக்கிய துண்டு பீடிக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரவுடி நீதான்டா. என்ன நல்லா ஒத்துப்பாரு. நான் யாருன்னு பாரு. எங்க அம்மாவை சாகடிச்சது நீங்க தான்டா. தனக்கு இருந்த ஒரே வீட்டை வித்து பணம் கொடுத்தாங்கடா பாவி. எங்க அம்மாவேன்றது பிரிச்சிட்டீங்க. என் நிம்மதியும் சாகடிச்சிட்டீங்க. நீ எப்படி சாகணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. நான் உன்னை கொல்ல மாட்டேன். உயிரோட சமாதியாக போறியா இல்ல நீயே சூட்டுக்க போறியா? இந்தா நீயே முடிவு பண்ணிக்க. ஓட்டு போட்டு தான் ஒரு தடவை ஏமாந்தோம். திருப்பியுமா ஏமாறும்? அது ரிவர்ஸ் துப்பாக்கிடா. இங்க இருக்கு ஒரிஜினல். தன்வினை தன்னை சுடும்பாங்க. அதுதான் இது. காசு கொடு, காசு கொடு. வெட்டிட்ட காசு கொடு. இந்த மண்ணை போட்டு மூணு காசு தரேன். மூணு காசு தருவியா? ஏமாத்த பட்டியா? முடிடுறேன். மூடிட்ட காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. எனது கட்சிக்காரர். ஐயா நான் எந்த கட்சியும் இல்லையா. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன் ஐயா. தயவுசெய்து இந்த ஆளு சும்மா இருக்க சொல்லுங்கய்யா. என்னங்க நீங்க கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கூட்டின்னு வந்திருக்கீங்க? இந்த கேஸ பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? 50 ரூபா பெறாத ஆட்டுக்குட்டி சமாச்சாரம் ஐயா. இது வரைக்கும் இந்த ஆள் 5000 ரூபா பிடிக்கிட்டாயா. ஐயா நீங்க தான் எப்படியாவது இந்த ஆளுகிட்ட இருந்து விடுதலை வாங்கி தரணுங்க ஐயா. ஆர்டர் 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 ஆர்டர். திஸ் இஸ் நாட் எ ப்ராப்பர் வே. யார் பாரு உன் கேஸ் என்ன? ஐயா இடையில ஆர்டர் சொன்னதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுங்க ஐயா. அஞ்சலா கொஞ்சம் இரு ஐயா. இது வேற ஆட்டு கேஸுங்க ஐயா. எனது ஒரு அர்ஜென்ட் கேஸுங்க ஐயா. கொஞ்சம் போப்பா கீழே. போலீஸ் போற வக்கீல போ ஐயா. நான் என்ன சொல்றேன்னா
அதுக்காக இப்படி அனாரியமா நடந்துக்கிறது என்ன விஷயம் சொல்லு. தம்பி அந்த தடியா இருக்க புஸ்தகத்தை கொண்டா கொண்டா. நான் சொல்றதெல்லாம் உண்மை தவிர வேற எதுவும் இல்ல. ஆமா இது குரானா பைபிளா கீதையா? பகவத்கீதைங்க. சரி ஐயா என் பேரு பகத்சிங்குங்க. நான் என்ன தப்பு பண்ணனே தெரியாதுங்க. கல்யாணமான கையோட முதலிரவு அன்னைக்கு தடா கேஸ்ல பிடிச்சி உள்ள போட்டாங்க. வயசு வேகம் இல்லைங்களா, செவரேறி குதிச்சு தப்பிச்சிட்டேங்க. இப்ப போன வேலை முடிஞ்சிருச்சுங்க. மிச்சம் எம்பிட்டு தண்டனை இருக்குதுங்களோ அம்புட்டையும் எனக்கு கொடுத்துருங்க. தப்ப உணர்ந்து உன்னை நான் பாராட்டுறேன். இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இன்ஸ்பெக்டர், டேக் ஹிம் டு ஜெயில். இவ்வளவு சீக்கிரம் தீர்ப்பு சொன்னதுக்கு நன்றிங்க ஐயா. ஏய் நானா தானே வந்து இங்க சரண்டரானே. என்னமோ நீங்களே கஷ்டப்பட்டு பிடிச்ச மாதிரி செலுத்துக்கிறீங்களே. சரி, மாலை மலர் மாலை முரசு தந்தியில வலை வீசி தேடி பிடிச்சதா போட்டுங்க. ஒரு நிமிஷம் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அஞ்சலா வா பின்னாடி வாங்க. ஐயா ஒரு நிமிஷம் நான் அரசாங்கத்துக்கு செலவு வைக்க விரும்பலைங்க. நான் ஜெயில இருந்து போட்டு வந்த ட்ரெஸ்ஸை பத்திரமா வச்சிருக்கேங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க, இந்த இங்கேயே போட்டுக்கிறேன். ஜெயிலுக்கு போனா பட்டு வச்சு பட்டு சொக்கா இல்லைங்களா, பிடிங்கி வாங்க. அஞ்சலா பத்திரம் துவைக்காம பாத்துக்க, ஜரிய போயிடும். வா பின்னாடியே வா, இந்த வாட்சை கட்டிக்க. கான்டெஸ்டால வந்தவன காயலாங்கட ஜீப்ல ஏற சொல்றீங்களா? நியாயமா? இப்ப புதுசா வெள்ள மாருதி ஜிப்சி எல்லாம் கொடுத்துருக்காங்களே, அது எனக்கு இல்லையா? ஜீப்ல ஏறியா? ஓ அது 10-12 கூட பண்ணவங்களுக்கு தானா? பேசாம ஏறியா? ஐயா ஒரு நிமிஷம், என் சொந்த பொண்டாட்டிட்ட ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். யோ தள்ளு. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா எனக்கு துணையா குட்டி பகத்சிங் வரப்போற. நீங்க சீக்கிரம் வந்துருங்க.